அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய கன்னிராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். கனிவான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் நமது காணொளி வாயிலாக தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த 2025 வருடம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது வீடு, நோய் எதிரி கடன் ஸ்தானத்தை சொல்லக்கூடிய ராசி, அதிபதி புதன். இந்த 6வது ராசி அப்படிங்கிறது அசுபஸ்தான ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ எப்போ பார்த்தாலும் போராட்டம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் எதிர்நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கிட்டு விடுதலையாக முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும். கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு காசு பணத்தை மிச்சப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும். கடனே இல்லாமல் வாழணும்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கூட இந்த கடன் அப்படிங்கிறது என்னுடைய ரத்தத்தில் ஊறி போன மாதிரி வந்துக்கிட்டே தான் இருக்க தவிர என்னால் விலக்கி இருக்கவே முடியலை அப்படின்னு சொல்லி நிறைய கன்னிராசி நண்பர்கள் புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அந்த ராசியே 6வது ராசி இருந்தாலும் இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது அசுபஸ்தானமாக இருந்தாலும் ஒரு மனிதனை மனிதனாக வாழ வைக்கக்கூடிய இடமும் இந்த 6ஆம் இடம்தான். கடன் ஏன் வருது அப்படின்னு சொல்லி சிந்திக்கின்ற பொழுது அந்த இடத்துல நல்லது எது, கெட்டது எது, நல்ல செலவு எது, கெட்ட செலவு எது, எதனால் கடன் படுறோம் அப்படின்னு சொல்லி சிந்தித்து செயல்பட வைக்கிற இடம் இந்த 6ஆம் இடம். அதே மாதிரி நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனால் நமக்கு என்னென்ன பிரச்சனை வருது, அவனை எப்படி நம்ம தவிர்க்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை சிந்திக்க வச்சு அவங்ககிட்டருந்து நாம் தப்பி வாழ்கிறதுக்கான என்ன வழி இருக்குது அப்படிங்கிறதையும், அவனால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை சிந்திக்க வைக்கிறதும் அப்படிங்கிறதும் இந்த 6ஆம் இடம்தான். உடம்புல ஒரு வியாதி ஒட்டிக்கிட்டே இருக்குது. ஏன் வருது, எதுக்கு வருது, என்ன காரணத்தினால நோய் நொடி உபாதைகள் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதையும் வரவிடாம தடுக்க யோசனை செய்யக்கூடிய இடமும் இந்த 6ஆம் இடம்தான். அப்போ இந்த மாதிரியெல்லாம் நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து சிந்தித்து ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து நாம் மீண்டு வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை கொடுக்கக்கூடிய ராசி தான் இந்த 6வது ராசி. அதுதான் காலபுருஷனுக்கு 6வது ராசியாக வருகின்ற இந்த கன்னி ராசி. இந்த கன்னி ராசியில் பிறந்த நண்பர்கள் இப்படித்தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கள் எதிர்கொண்டு வந்துக்கிட்டே இருப்பீங்க. வித்தைக்காரகனான புதன் இந்த ராசியினுடைய அதிபதி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சூழ்ச்சி தந்திரத்தோடையும் செயல்பட வைப்பார். நல்ல அறிவுபூர்வமாக சிந்திக்க வச்சு ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் நாம் எப்படி மீண்டு வெளியில் வர்றது அப்படிங்கிறத அந்த புத்தி கூர்மையை இந்த புதன் கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ கன்னிராசி நண்பர்கள் எல்லோருமே அறிவாளிகள், புத்தி கூர்மையானவர்கள், செயல்திறன் மிக்கவர்கள், எதையும் ஆழ்ந்து கூர்ந்து கவனித்து செயல்படக்கூடிய நபர்கள். அதனால தான் பேச்சில் உங்களை அடிக்கிறதுக்கு யாரும் முடியாது. கன்னிராசி நண்பர்கள் அவ்வளவு அழகாக பக்குவமாக பிறரை வசியம் பண்ணக்கூடிய அமைப்பில் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. பேச்சு திறமை மிக்கவர்கள், எழுத்து திறமை மிக்கவர்கள், நடிப்பு திறமை மிக்கவர்கள். இப்படியாக பல விதத்திலையும் எவ்வளவுதான் நீங்கள் திறமசாலிகளாக இருந்தாலும் சில நேரங்களில் எதிரிகளால் அவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சி வலையில் நீங்கள் சிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டுத்தான் ஆக வேண்டும். அப்போ இந்த இடத்துல ஏங்க மற்றவனுடைய எதிரி வலையில் நம்ம வீழணும் அப்படின்னு கேட்டால் நமக்கான பெருந்தன்மை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மக்கிட்ட ஒரு பெருந்தன்மை குணம் இருக்கும், ஈவு இறக்கம் காட்டுற குணம் இருக்கும். அதாவது எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல குணமும் நம்மக்கிட்ட இருக்கிறது. இந்த அனுசரணை, அன்பு, பாசம், கருணை, ஈவு இரக்கம் அப்படிங்கிறது சில நேரங்களில் அதிகமாக வைக்கின்ற பொழுது அதுவே நமக்கு அவஸ்தையாக முடிஞ்சிருது. இந்த அவஸ்தைகளினால்தான் கன்னிராசி நண்பர்கள் நான் முன்னாடி சொன்ன பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் மாட்டிக்கிறீங்க. எந்த சூழ்நிலையுமே நாம் சுயநலமாக சிந்திக்கிறதே கிடையாது. பொதுநலமாக சிந்திக்கிறதுனால பொது பிரச்சனைகளில் அதிகமாக ஈடுபடுறோம். இந்த பொது பிரச்சனைகளில் அதிகமாக ஈடுபடுகின்ற பொழுது நம்மளுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. சாதாரணமாக ஒருத்தருக்கு ஜாமீன் போடுறது நமக்கு கை வந்த கலையாகி போயிடுது. சரி, கேட்டுட்டாரு, என்ன செய்கிறது, வா நான் அந்த பணத்தை நான் வாங்கி தரேன், நான் பொறுப்பேற்று வாங்கி தரேன்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டு மாட்டிக்கிடுவாங்க. இப்படி மாட்டிக்கிட்டால் நாம் என்ன பண்ண முடியும்? வாங்கினவங்க அவங்க பாட்டு போயிடுவாங்க. கட்டுறது, கடன் கட்டுறது நம்ம தான் கட்டிக்கிட்டு இருப்போம். எது வேணாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நீங்கள் தலையை கொடுக்குறதுனால பல விஷயத்தில் சிக்கி நீங்கள் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ
இந்த 2025க்கு அப்புறமாவது கொஞ்சம் சுயநலத்தையும் நீங்கள் வர வச்சுக்கோங்க. பொதுநலம் அப்படிங்கிறது அவசியம் வேண்டும் தான், இருந்தாலும் கொஞ்சம் சுயநலம் அவசியம் வேணும் நண்பர்களே. அதனால் கன்னிராசி நண்பர்கள் இந்த 2025ல் கண்டிப்பாக சூழ்ச்சி தந்திரத்தோடு இருக்க போகிறீங்க. அதை நீங்களே வர வச்சு காட்டியும் கூட உங்களுக்கு இந்த 2025ல் ஒரு முக்கியமான கிரகம் உங்களை சூழ்ச்சி தந்திரத்தோடு வாழ வைக்கும். அதில் எல்லா விஷயத்திலும் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. அப்போ எதிரிகளை எல்லாம் வென்று, பகையாளிகளை வென்று, நோய் நொடி உபாதைகளிலிருந்து மீண்டு, கடன்களிலிருந்து மீண்டு, மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக இந்த 2025ல் சந்திப்பீங்க அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இந்த பதிவு. எப்படி சார் இவ்வளவு ஆழமாக அர்த்தமாக சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். 2025ல் சனி 6லேருந்து 7க்கு போகிறாரு, குரு 9லேருந்து 10க்கு போவார், கேது உங்களுடைய ராசி லக்னத்திலேருந்து 12ஆம் இடத்துக்கு போவார், இங்கே 7ல் இருக்கிற ராகு 6ஆம் இடத்துக்கு வருவார். இந்த 4 கிரகங்கள் பெயர்ச்சியாகி வருகின்ற பொழுது இதில் மிகவும் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் இருக்குதுங்க ஐயா, ராகு பகவான். ஆப்போசிட்டில் நேர 12ல் கேது பகவான். இந்த 2 பேர் போதும், மற்றவங்க கொடுக்கக்கூடிய பலாபலன் 2வது பார்த்துக்கலாம். 6ல் ராகு பகவான் வருகின்ற பொழுது அந்த ராசிக்காரவங்களை எப்படியெல்லாம் வாழ வைக்கணுமோ அப்படியெல்லாம் வாழ வச்சிருவார். அவங்க ஆசாபாசைகளை நிறைவேற்றி கொடுத்துருவார். இந்த 6ஆம் இடம் நான் சொல்லிட்டேன், உங்கள் ராசியே 6வது ராசி, என்னென்ன பிரச்சனை நீங்கள் சிக்கியிருப்பீங்கன்னு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய அமைப்பில் 6ல் ராகு வந்து 1.5 வருஷ காலம் அங்கே 6ஆம் இடத்துல தான் இருப்பார். நோய் நொடி கடன் இல்லை, எதிரிகள் இல்லை, வம்பு வழக்குகள் இல்லை, கோர்ட்டு கேஸுகள் இல்லை, பிரச்சனைகள் இல்லை, நிம்மதி, சந்தோஷம், அருமையான சாப்பாடு, நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக உறங்க போகிறோம் இல்லையா? அப்படி ஒரு அற்புதமான ஒரு பாக்கியத்தை 6ல் இருக்கின்ற ராகு கொடுப்பார். திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலமாக பணவரவை கொடுப்பார். தூரதேச பயணங்களை கொடுப்பார். வெளிநாட்டில் போய் வாழக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ ஜாக்பாட் வாய்ப்புகளும் கண்டிப்பாக 6ல் வரக்கூடிய ராகு கொடுப்பார். ராகு சூட்சுமக்காரன், எப்படி சூதாட்டக்காரன் ஐயா. இந்த போட்டி பந்தயங்களில் கலந்துக்கிட்டு சூழ்ச்சி தந்திரத்தோடு ஜெயிக்கிறது, மந்திரம் போட்டு ஜெயிக்கிறது. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த லாட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் ராகு வலிமையாக இருந்தால் தான் அந்த லாட்ரியில் நமக்கு பணம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஜாதகம் எப்படியோ ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் கோச்சாரத்தில் சில நேரங்களில் ராகு தான் அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுப்பார் அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு தான் ஆக வேண்டும். அப்போது இப்படிப்பட்ட அற்புதமான நல்ல யோகத்தை தரக்கூடிய, உங்கள் வாழ்வாதாரத்தையே மாற்றி, உங்கள் தலையெழுத்தையே மாற்றி, உங்கள் வாழ்க்கை பயணத்தையே மாற்றி வளர்ச்சிகரமானதாக மாற்றக்கூடிய அமைப்பில் இந்த 6ல் இருக்கிற ராகு கண்டிப்பாக செய்வார். அஷ்டலட்சுமி யோகம் உண்டு. அப்போது சனி 7ல் இருக்கிறாரு, கண்டக சனியாக வர்றாரு, கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் 4 கெட்டது பண்ணார்னா ராகு 6 நல்லது பண்ணுவார். அதே மாதிரி லக்னத்தில் ராசியில், அதாவது கன்னி லக்னத்தில் ராசியிலேயே கேது இருந்து 10 கெடுதல்கள் பண்ணியிருந்தாலும் இப்போ அவர் 12க்கு போகிற போது 12 நல்ல விஷயங்களை பண்ணுவார். எல்லாமே சுப செலவுகள் தான். இனி தேவையற்ற செலவுகள் எல்லாம் குறைச்சிருவோம். நீங்கள் எந்த தெய்வத்தின் மீது நம்பிக்கை வச்சு வேண்டுதல் வச்சுருந்தீங்களோ அந்த தெய்வத்தினுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். குலதெய்வத்தினுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் கன்னிராசி நண்பர்கள் நிறைய பேர் ஆலய திருப்பணிகள் செய்வீங்க, ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீங்க, புரியுதுங்களா? நிறைய தான தர்மங்கள் பண்ணுவீங்க. இப்படியாக நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுகின்ற பொழுது அதற்கெல்லாம் பணம் பொருளை 6ல் இருக்கிற ராகு தான் கொடுப்பார். வெளியூரில் போய், வெளிநாடுகளில் போய் பணம் பொருள் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த 12ஆம் இடத்தில் கேது பகவான் வருகின்ற பொழுது 6ல் இருக்கிற ராகு அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாருங்க ஐயா. அப்போ கன்னிராசிக்காரவங்க ஏதோ ஒரு விஷயம் கண்டக சனி அப்படிங்கிறது மட்டும் வச்சு நம்ம வருத்தப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. இதுவே 7ல் வரக்கூடிய சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த நாமயோகம் கரணத்தின் பிரகாரம் அவர் யோகாதிபதியாக இருந்துட்டார்னா என்ன பண்ணுவீங்க? 7ல் கண்டக சனி என்ன பண்ண போகிறார்? ஒன்றும் பண்ண மாட்டார். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் மூலம் மிகப்பெரிய லாபத்தை கொடுத்து, மிகப்பெரிய சந்தோஷ மகிழ்ச்சியை கொடுத்து, மிகப்பெரிய யோகமான மனைவியை கொடுத்து, கணவனை கொடுத்து, கோடீஸ்வரான ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருவார் ஐயா. சனி மோசமானவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. 7ல் சனி வந்துட்டார்னா கண்டம் பண்ணிடுவார்னு மட்டும் நினைக்கக்கூடாது. அவரே உங்களுக்கு யோகாதிபதியாக இருந்து, அவரே தசையோ நடத்தி, அவரையோ புத்தியோ நடத்தி, அவரே 7ல் வந்தார்னா 7ஆம் இடம் விரிவாக்கம் ஐயா. மிகப்பெரிய நட்பு வட்டாரம், மிகப்பெரிய வியாபார தொடர்பு,
மிகப்பெரிய முதலீடுகள் இதெல்லாம் சிறப்பாக நடக்கும். நிறைய பேர் பக்கபலமாக வருவாங்க. அப்படியெல்லாம் ஒரு அற்புதமான பலனை சனி பகவான் கொடுப்பார். யோகாதிபதியாக இல்லாத பட்சத்தில் அவங்கள மட்டும்தான் போட்டு வாட்டி வதைப்பார். அவங்க தான் இந்த காலகட்டத்தில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத முதலீடுகள் பண்ணுறது, புதிய நண்பர்களோட சவகாசம் வச்சு கெட்டு போகிறது, மற்றவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே நம்புறது, இந்த ஜாமீன் போடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வைக்காதீங்க. அது உங்களுக்கு சுத்தமாக ஆகாது. கணவன் மனைவி உறவுக்குள் ரொம்ப கவனம் அப்படிங்கிறது அவசியம் வேணும். குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து தான் போகணும். அதுவும் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. புரியுதுங்களா? ஆக இந்த ராசி பலன்களில் சனி பகவானை மட்டும் வச்சு நம்ம தீய பலன்களை எடுக்கக்கூடாது. மற்ற கிரகங்களெல்லாம் வச்சு நல்ல பலன்களையும் நாம் எடுக்க வேண்டும். 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் வருவார் 2025. 10ல் குரு வந்துட்டார்னா பதவி பறி போயிருமேன்ற பயம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா பொதுவாகவே என்னன்னு கேட்டால், இந்த குரு பகவான் இருக்கிற இடத்துக்கு நன்மை செய்ய மாட்டார். பார்க்குற இடத்துக்கு மட்டும்தான் நன்மை செய்வார். அதே மாதிரி சனி இருக்கிற இடத்துக்கு நல்லது செய்வார், பார்க்குற இடத்துக்கு நல்லது செய்ய மாட்டார்னு ஒன்று இருக்குது இல்லையா? அப்படிங்கிற பொழுது இந்த இடத்தில் 10ல் குரு பகவான் வந்தால் வேலை செய்கிற இடத்துல நெருக்கடிகள் அதிகமாகும், டார்ச்சர் அதிகமாகும், வேலைப்பளு அதிகமாகும். நீங்கள் செய்ய செய்ய வேலையை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. 4 வேலையை உங்களை ஒரு ஆளை செய்ய சொல்லுவாங்க. எப்படி செய்ய முடியும்? நம்ம உடம்புல வலு வேணுமே. நம்ம என்ன இரும்புலே அடித்து போய் உட்காந்துருக்குறோம்? நம்மளும் ரத்தம் சதை நரம்புல தானேயா இருக்கிறோம். எவ்வளோ வேலை செய்ய முடியும்? அதிகாரிகளுக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்க வேணாமா? ஒரு கருணை வேணாம் ஐயா? அவனும் ஒரு மனுஷன் தானே நினைக்கணும் இல்லையா? ஒரு மனிதத்தன்மையே இல்லாமல் வேலையை ஏற்றி ஏற்றி கொடுத்துக்கிட்டே இருந்தால் எவ்வளோ நேரம் தான் எவ்வளோ வேலை தான் அவர் செய்வார். ஐயா, கொடுக்குற சம்பளம் 1000 ரூபா தான், வேலை செய்கிறது 10,000 ரூபாய்க்கு. அதுக்கு ஒரு பலம் வேணாமா அப்படின்னு சொல்லி நாம் யோசனை பண்ணுவோம், கேள்வி கேட்போம். அந்த கேள்வி கேட்குறது ஆப்போசிட்டில் அவங்களுக்கு பிடிக்காது. உடனே நீ எதிர்த்து பேசுறியா, உனக்கு வேலைக்கு வர இஷ்டம் இல்லையா, இஷ்டம் இருந்தால் வேலை செய்யலைன்னா வெளியே போயிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல குரு பகவான் அதைத்தான் செய்வார். அப்போ பொறுத்து போகணும் அப்படிங்கிறதான். எவ்வளோ வந்தாலும் கழுத பொதி சம்மந்த மாதிரி செமந்தா மட்டும்தான் அந்த 10ல் குரு இருக்கிற வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும். நம்ம வீட்டை காக்க முடியும், நம்ம குடும்பத்தை காக்க முடியும், நமக்கான நல்லது கெட்டதை பார்க்க முடியும். வருமானம் இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வேலையை விட்டு போயிட்டோம்னா அடுத்த வேலை தேடி போகிற இடத்துல அந்த குரு 10ல் இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை தான் கொடுப்பார். அப்போ பொறுமை நிதானம் அவசியம் தேவை. வேலை விஷயங்களில் நிச்சயமாக இப்படி நீங்கள் சகிப்புத்தன்மையோடு இருந்தால் மட்டும்தான் இந்த 2025 ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இதான் 10ல் குரு இந்த மாதிரி தான் வேலை செய்வார். அவர் பார்க்கின்ற இடம் குடும்பஸ்தானத்தை பார்ப்பார். குடும்பத்துக்கு குறை வைக்க மாட்டார். வருமானம் எப்படினாலும் கொடுத்துருவார். நீங்கள் தான் இவ்வளவையும் வாங்கிட்டு கூட வேலை செஞ்சு சம்பளம் வாங்கிட்டு வரும்போது சகிப்புத்தன்மையோடு தானே வாங்கிட்டு வருவீங்க. அப்போ குடும்ப தேவைகள் பூர்த்தி ஆகும் இல்லையா? நிச்சயமாக. அப்போ குடும்பத்துக்கு குறைபாடு கிடையாது. 4ஆம் இடத்தை பார்ப்பார். சுகஸ்தானம், மண்மனை யோகம், சொத்து பத்து சிறப்பாக அமையும். ஒரு புதிய வீடு, புதிய வாகனங்கள் இந்த மாதிரி நம்ம வாங்கணும்னு நினச்சோம்னா தாராளமாக இந்த காலகட்டத்தில் பயணித்து வாங்கிக்கிறலாம். அதற்கான யோகமும் உண்டு, நிச்சயமாக ஏற்படும். 6ஆம் இடத்தை பார்ப்பார் குரு. 6ஆம் இடத்தை பார்க்கின்றவங்க 6ல் யார் இருக்கிறார்? ராகு இருக்கிறாரு. ராகுவே அள்ளி கொடுக்க தயாராக இருக்கிறார். அங்கே குருவும் பார்க்குறாருன்னா குரு 6ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 6ஆம் இடம் என்ன? நோய் எதிர்கரன் சொன்னோம் இல்லையா? அதுலேருந்து நம்ம மீண்டும் வெளியில் வந்துடுவோம். ஆக எது எப்படி இருந்தாலும் ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு நம்ம பலன் சொல்லுகின்ற பொழுது அந்த பலன் எந்த சூழ்நிலையும் சரியாக வராது. இந்த 4 கிரகங்களை வச்சு பலன் சொல்லுகின்ற பொழுது ஏதாவது ஒரு கிரகம் கைவிட்டாலும் 3 கை கொடுக்கும், 3ம் கைவிட்டாலும் 1 கை கொடுக்கும், கைவிடாமல் வச்சுருக்கும் இல்லையா? அப்போ நல்லது எது, கெட்டது எது, எந்த இடத்துல எந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து பயணிச்சுக்கலாம். அதனால் பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு 2025 உங்களுக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, எதிரிகள் இல்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, சரியான வேலைவாய்ப்பு, சரியான பயணங்கள், சரியான வாழ்க்கை துணை, குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக உண்டு. பயணங்களில் கவனம் அவசியம் தேவை. போக்குவரத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. குடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க. சொத்து பத்து வாங்குற போது டாக்குமெண்ட் சரியாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. சொந்தந்தானே பந்தந்தானே நம்ம போட்டு வாங்கிக்கலாம், அப்புறமா கொடுத்துக்கலாம், அப்புறமா கையெழுத்து போட்டுக்கலாம், அந்த வேலை மட்டும் செய்யாதீங்க நண்பர்களே.
வசமாக மாட்டிக்கிடுவோம். அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி கன்னிராசி நண்பர்களுக்கு அதிகபட்சம் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் மீடியாக்களில் இருக்கக்கூடியவங்க, தகவல் பரிமாற்றங்களில் இருக்கக்கூடியவங்க, அந்த தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடியவங்க, பொதுவாகவே இன்டர்நெட்டில் என்னென்ன வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு பூராமே சூப்பர். பத்திரப்பதிவு துறை, எழுத்துத்துறை, கம்யூனிகேஷன் துறை, நடிப்பு துறை, கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கன்னிராசி நண்பர்களுக்கு நல்லதொரு சுப பலன்களை தரக்கூடிய அமைப்பில்தான் இந்த 2025 இருக்கும். ஆக அதாவது கஷ்டப்படுகின்ற கடினமான உழைப்பாளி முதல் மேலதிகாரிகள் வரை கவனமாக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த 2025 சூப்பர். கவனக்குறைவு அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் சொல்ல முடியாத பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதனால் கண்டிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கிக்கங்க, குலதெய்வத்தை வணங்கி வழிபடுங்க. 2025 முழுவதும் பெருமாளை வணங்கி வழிபட மறந்துடாதீங்க. அவர்தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் சகல விதத்திலையும் பக்கபலமாக இருப்பார் என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.